கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை மட்டும் காத்துக்கொண்ட கர்த்தர் எபேனேசராக இதுவரை உதவி செய்தார் என்று ஆண்டவர் சொல்கிறார். யெகோவா ராஃபா, எல்ரோ, என்னை கண்ட கர்த்தர் மட்டுமாய் கர்த்தர் என்னை காத்துக்கொண்டார். அநேக தோல்விகள், சஞ்சலங்கள் விட்டுவதில் வாழும் பொழுது என் மனதில் எப்பொழுதும் இப்படியெல்லாம் வாழ்கிறேனேன்னு ஒரு கவலை. என் பலவீனத்தில் உம்மோட பலன் பூரணமாக விளங்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிற மகளே, நீ பயப்படாது, கலங்காது, திகையாது. ஆண்டவர் வசனத்தினால் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறார். உலகமும் அதனுடைய மாம்சமும் பிசாசும் எல்லாம் ஒழிந்து போகும். கர்த்தரை தேடுகிறதை ஒருபோதும் கர்த்தரை கைவிடுவதில்லை. அவர் நம்மை அணைக்கிறார். அவர் இயேசுவானவர் நம்மை அவருடைய வழியில் நடக்க விரும்புவது அநேக பொன் சோதிக்கப்படுவது போல சோதனை வழியாக நம்ம கடந்து போகிறோம். நான் அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தான் நான் பிடிக்கிறேன். என் அம்மா என்னை தீற்றுவார்கள். நான் ஆண்டவரை இயேசுவானவரை அறிந்து கொண்ட டைமில் இருந்து நான் பார்ப்பேன், அநேக பிரச்சனைகள் என்னை இழுத்துக்கொள்கிற கீழே விழுகிற மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்கிற மகளே, உன்னை நான் நேசிக்கிறேன். இயேசுவானவர் நேசிக்கிறார். இயேசுவானவர் வழி திறக்கிறார். இக்கட்டு நிலைமையிலிருந்து இயேசுவானவர் விடுவிக்கிறார். எல்லா தோல்விகளும், சஞ்சலங்களும், போராட்டங்கள், நிந்தனைகள், தூஷணங்கள் எல்லாம் இயேசுவானவர் விடுவிக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவானவரை பற்றி சிலருடைய வார்த்தைகளை நான் கேட்பேன். கேட்கும் பொழுது ஆறுதலாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கும். அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பிசாசு பல வேளையிலே பிசாசனுடைய கிரிகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதில் இருந்தெல்லாம் நீ காப்பாற்றுகிறார். இயேசுவானவர் என்னை விடுவிக்கிறது. சாட்சியை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் சாட்சியை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவானவரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசுவானவரை பற்றி சொல்லணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தை காத்துக்கொள்கிறார். இயேசுவானவர் என் குடும்பத்தை காத்துக்கொள்கிறார். எனக்கு இயேசுவானவர் என்னோட மனவாளனாக இருக்கிறார். இயேசுவானவர் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவர் தன் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளுகிறார். அவர் தன் ஜனத்துக்கு சமாதானத்தை அருளுகிறது கர்த்தர். என் ஆண்டவர் என்னை அவரோட ஊழியத்துக்கு அழைக்கிறதுனால கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற என்னுடைய எல்லா ப்ரோக்ராம்ஸும் இயேசுவானவருக்காக தான். அது நீங்கள் இயேசுவானவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்கிறேன். இயேசுவானவரை நேயர்களும் பைபிள் வாசியுங்க. கர்த்தரிடத்தில் அனுதினமும் நீங்கள் பேசுங்க. இயேசுவானவரை மற்றவர்களுக்கு பறைசாற்றுங்க. இயேசுவானவர் நடக்கும்போது நான் மற்றவர்கள் நம்மை விட உயர்ந்தது என்று நினைப்போமாக. இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.